டிராகன் பனானா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம்னா தோல் சீவிக்க வேண்டியதான். மேலே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழகாக மேலே இருக்கிற தோல் இல்லாமல் சீவிக்க வேண்டியதான், இல்லைன்னா நேராக இருக்கும். இதை மாதிரி நல்லா சீவிட்டு நம்ம அடுத்தது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு லெமனை ஒன்று கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பண்ணால் நல்லா ஜூலியன் கட்டிலாம் நல்லா நீளமாக கட் பண்ணணும். ஏன்னா ட்ராகனை பொறுத்தவரை நல்லா நீளமாக இருக்கும். ட்ராகனுங்கிறது வந்து ஒரு ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் வகையை சேர்ந்தது. ஆனால் இருந்தாலும் ட்ராகன் சிக்கனு, ட்ராகன் எல்லாமே வந்து அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வாழைக்காவில் வந்து ட்ராகன் வந்து செய்கிறோம். அதனால் நம்ம நீளமாக இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 30 கிராம், அதுக்கப்புறம் சோயா சாஸ் 5 ml, சில்லி சாஸ் ஒரு 5 ml, அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் 40 கிராம், மைதா 20 கிராம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எப்படின்னா நல்லா ஒட்டுற அளவுக்கு, மாவு ஒட்டுற அளவுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு முட்டை வேணுனாலும் முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சுக்க வேண்டியதான். பற்ற வச்ச உடனே நம்ம அடுத்து கடாயை வச்சு அதில் ஒரு லிட்டர் ஆயிலை ஊற்றி அப்படியே சூடு ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சூடு ஏறின பிறகு அப்படியே எடுத்து நம்ம பேட்டரியில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ராகன் பனானாவை நம்ம வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு முருவில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணும்போது நல்லா சாப்பிட்டாவும் முருவலாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சூடு ஏறினதுக்கப்புறம் நல்லா அழகாக எப்படி பொரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். அப்படியே நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரையாக நல்லா கோல்டன் கலர் மாறுற அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்து நம்ம பொரித்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம் வடிகட்டியில். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், வாழைக்காவில் தான் ட்ராகன் சில்லி எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் போவோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது இப்போ பார்ப்போம். மணக்க சமைக்கலாம். ஆயில் ஒரு 30 ml, பொரிச்சு வச்சிருக்கிற வாழைக்காய் 1 கிலோ அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 30 கிராம், சால்ட்டு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 10 ml, சோயா சாஸ் ஒரு 10 ml, சில்லி சாஸ் 5 ml. ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ராகன் சில்லி செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பைசஸ், ஸ்வீட்டு, சால்ட் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து சில்லியை மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 75 கிராம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு 20 கிராம் அதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி நீளமாக ஜூலியன் கட்டிங்கில் ஒரு 15 கிராம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 கொத்து மல்லி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ml ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிறது முதல்ல என்ன போடலான்னு பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து ரோஸ்ட் பண்ணுவோம். நிறைய நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் வச்சிருக்கிற ஆனியன், ரெட் சில்லி, அதாவது பச்சை மிளகாய், ரெட் சில்லி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம குடமிளகாய் கண்டிப்பாக சேர்த்தாகணும். இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கல. எல்லா வெஜிடபிளையுமே நம்ம ஜூலியன் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ட்ராகன் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் 10 ml அதை தான் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அளவு சொல்லியிருப்போம், அதே மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன் மல்லி இலை ஒரு அப்படியே லைட்டாக தூவிக்கலாம். ஏன் லைட்டாக தூவுறோம்னா அப்போ தான் அந்த மசாலாவில் அப்படியே கொதிச்சதுன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 ml இல்லை 30 ml தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம ஏரியாவில் ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல, இருந்தாலும் அது நல்லா போட்டோம்னா நல்லா வாசனை மனமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற டிராகன் வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மனமும் வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம இன்றைக்கி சைனீஸ் நார்த் இந்தியன் கடையில் தான் செய்கிறோம். அதனால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் மேலே அப்படியே லைட்டாக பெப்பரை தூவி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் லைட்டாக போட்டுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா டாஸ் பண்ணி அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆக்கிக்க விட இந்த மாதிரி நல்லா, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வேண்டியதான். கார்னிஷ் மல்லி எல்லாம் தூவிக்கலாம். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது எல்லாத்துக்கும் இதை சைனீஸாக வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். நல்லா சுடுது பாருங்கள், நல்லா அருமையாக நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீட்டில் வாழைக்காய் இருந்தது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் செய்கிறோம். இது வந்து எப்படின்னா நம்ம மஞ்சூரியனு, சில்லி சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம் தான். இது டிராகன் பனானா, இது நல்லா அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம்.